நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேஜ்ல எடுக்கும் போதே சொன்னேன், சார்ட்டிங் அப்படின்றது ஒரு ஆர்டர்ல அடுக்கிறது தான். இப்ப பைனரி சர்ச் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல அடுக்கிட்டோம் கரெக்டா, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்ச் பண்ற அந்த ப்ராசஸ்க்கே ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல அடுக்கிறது தான் வந்து சார்ட்டிங். உங்களோட டைம் டேபிள் ஏத்த மாதிரி உங்க புக்ஸ் ஆர்டரா அடுக்கி வைக்கிறது தான் சார்ட்டிங். புரியுதா? பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்னு. பபிள் சார்ட் அப்படின்னா ரஃபா சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கலாம். பபிள் சார்ட் அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட் கம்பேர் பண்ணி எது லெஸ்ஸரோ அதை ஃபர்ஸ்ட் போட்டுடுவாங்க. நெக்ஸ்ட் 1 2 கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் 2 3 கம்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 3 4 கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போறது வந்து பபிள் சார்ட். ரொம்ப ஸ்லோவான சார்ட் இருக்குதுல. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் சார்ட்னா ஒரு லிஸ்ட் கிட்ட போய்கிட்டே இருக்கும்போது இருக்கு, திடீர்னு வந்துட்டு லோவஸ்ட் நம்பர் வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்வாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் போயிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் லோவஸ்ட் நம்பர் வரும்போது ஸ்வாப் பண்ணுவாங்க. அந்த எலிமெண்ட் செகண்ட் ஆர்டர்ல ஸ்வாப் பண்ணி வைப்பாங்க. மறுபடியும் அந்த லிஸ்ட் கிட்ட போயிட்டே இருக்கும்போது தேர்டா ஏதாச்சும் ஒரு லெசர் நம்பர் வந்துச்சுன்னா அதை ஸ்வாப் பண்ணுவாங்க. ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு செலெக்ஷன் சார்ட். இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை மத்த எல்லாத்தோடயும் கம்பேர் பண்ணிட்டு அது எந்த பொசிஷன்ல இருந்தா கரெக்டா இருக்கும் அங்க கொண்டு போய் வைக்கிறது இன்சர்ஷன் சார்ட். அங்க கொண்டு போய் இன்சர்ட் பண்றதா இன்சர்ஷன் சார்ட். இதுல பபிள் சார்ட் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட். ஏன்னா வந்து நீ இப்ப நான் சொல்லும் போதே வந்து எத்தனை ஸ்வாப் தேவைப்படும் நீங்களே யூஸ் பாருங்க. 1 2 ஸ்வாப் பண்ணிட்டு 2 3 ஸ்வாப் பண்ணி கரெக்டா போகும்போது மறுபடியும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 இருக்குன்னா 5 வரைக்கும் நான் ஸ்வாப் பண்ணிட்டேன், 4 5 வரைக்கும் ஸ்வாப் பண்ணிட்டேன். மறுபடியும் அது அன்சார்ட்டடா தான் இருக்கும். மறுபடியும் நான் 1ல இருந்து ஆரம்பிக்கிறேன், 1 2 3 4 ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கணும் until it needs no swap up. அது வரைக்கும் நான் ஸ்வாப் அது சார்ட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த லிஸ்ட். செலெக்ஷன் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான வேலை, ஆனாலும் வந்துட்டு அதுவும் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான வேலை. பட் இன்சர்ஷன் சார்ட்டை விட கொஞ்சம் வேலை அதிகம். இன்சர்ஷன் சார்ட் வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அது எங்க இருக்கணுமோ அதை கரெக்டா அந்த பொசிஷன் இன்சர்ஷன் சார்ட் பண்றது. இப்ப தியரிட்டிக்கலா பார்க்கலாம், ஓகேவா? பபிள் சார்ட் அல்காரிதம். Bubble sort is a simple sorting algorithm. The algorithm starts at the beginning of the list of values sorted in an array. It compares each pair of adjacent elements. As I said, இங்க பாருங்களேன் ஒரு நிமிஷம். இப்போ இங்க இருக்குன்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் என்னது? இது வந்து 0 1 2 3 4 5 கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் என்னது நீங்களே சொல்லுங்க. 0 1 2 3 4 5 கரெக்டா? இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் 0வும் 1ம் கம்பேர் ஆகும், அப்புறம் 1ம் 2ம் கம்பேர் ஆகும், அப்புறம் 2ம் 3ம் கம்பேர் ஆகும், 3 4 இதே மாதிரி முடிச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு 0 1 கம்பேர் ஆகிட்டே போகும். அன்டில் இது எத்தனை தடவை நம்ம கம்பேர் பண்ணாலும் வந்து ஸ்வாப்பே ஆகலன்னு போதுதான் சார்ட்டடான லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சோ அதான் இங்க சொல்றாங்க, pair of adjacent element and swap them if they are in unsorted order. அந்த ரெண்டு எலிமெண்ட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர என்டையர் லிஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாது பபிள் சார்ட்டிங்ல. This comparison and pass to be continued until no swaps are needed. அங்க ஸ்வாப்பே தேவையில்லைன்னு மட்டும்தான் இந்த sets of elements வந்துட்டு சார்ட்டடா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? The algorithm is a comparison sort. The algorithm is a comparison sort is named for the way smaller element bubble to the top of the list. Although the algorithm is simple, it is too slow and less efficient. இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கிட்டே போனா எப்ப முடிப்பீங்க? அந்த மாநாடு படத்துல மாதிரி வந்தா சுத்தான் செத்தான் ரிப்பீட்ன்ற மாதிரி மறுபடியும் ஒன்னத்தையே பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் until no swaps are required. So அதுக்கு இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். கரெக்டா? லோ எஃபிஷியன்ட் ஸ்லோ ப்ராசஸ். சோ ப்ரொசீஜர்ஸ் ஒரு தடவை படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். இங்க என்ன சொல்றாங்க? 11 15 கம்பேர் பண்றாங்க. 11 வந்து லெஸ்ஸர், சோ இந்த ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப 15 இங்க வந்துருச்சு. கரெக்டா? 15 16 கம்பேர் பண்றாங்க. அப்போ 15 தான் லெஸ்ஸர், சோ 15 கரெக்ட் பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் 16 12 கம்பேர் பண்றாங்க. 16 12 கம்பேர் பண்ணும்போது 12 வந்து லெஸ்ஸர், சோ 12 இங்க வந்துரும், 16 இங்க வந்துரும். பட் வந்து 15 and 12 வந்துட்டு கம்பேர் பண்ண இப்ப முடியாது. மொத்தமா முடிச்சுட்டு மறுபடியும் வந்துவாங்க பாத்தியா, அப்பதான் இந்த 12 15
ஸ்வாப் ஆகும். ஸோ 12 இங்க வந்துருச்சு, 16 இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 16 14 கம்பேர் பண்றாங்க. 14 இங்க வந்துரும், 16 இங்க வந்துரும். நெக்ஸ்ட் 13 16 கம்பேர் பண்ணும்போது 13 இங்க வந்துரும், 16 இங்க வந்துரும். இப்படி முடிச்சதுக்கு அப்புறம் இது இப்ப சார்ட்டடான லிஸ்ட் கிடையாது, கரெக்டா? மறுபடியும் இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. லூப்லயே போயிட்டு இருக்கும் இது. இப்ப மறுபடியும் 11 15 கம்பேர் பண்ணுவாங்க. 11 கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. 15 12 கம்பேர் பண்ணுவாங்க. 12 இங்க வந்துரும். 15 14 கம்பேர் பண்ணுவாங்க. 14 இங்க வந்துரும். 15 13 கம்பேர் பண்ணுவாங்க. 13 இங்க வந்துரும். 15 16 கம்பேர் பண்ணும்போது 15 அங்கேயே தான் இருக்கும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி முடிச்சு எல்லா ஸ்வாப் அப்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் இது. So end of all the iterations we will get the sorted values. இப்போ புரியுதா? இது ஏன் லோ எஃபிஷியன்ட் அண்ட் டேக்ஸ் மோர் டைம் அப்படின்னு புரியுதா? சோ பபிள் சார்ட்னா இதுதான். நெக்ஸ்ட் செலக்ஷன் சார்ட். The selection sort is a simple sorting algorithm that improves on the performance of bubble sort. Bubble sort விட கொஞ்சம் வந்து selection sort வந்து ஓகே கம்பேரிட்டிவ்லி. இப்போ இத்தனை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ எப்படி சொல்றது, இது முடிச்சுட்டு மறுபடியும் இதே வேலையை பண்றதுக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும். Only one exchange is required for every pass through the list. This algorithm will find the smallest element in the array and swap it with the element of the first position of an array. அதாச்சும் லோவஸ்ட் கடிச்சோன்னா அதை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டணும். அந்த மாதிரி பண்றது செலக்ஷன் சார்ட். பபிள் சார்ட்டா ரெண்டுனா அந்த ரெண்டுத்தை மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், வேற எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்றது தான் பபிள் சார்ட். செலக்ஷன் சார்ட்னா லெஸரா இருக்கா உன்னை தூக்கி நான் முன்னாடி போட்டுறேன், மறுபடியும் நீ லெஸரா இருக்கியா உன்னை தூக்கி முன்னாடி போட்டுறேன், அந்த மாதிரி. இப்போ அசெண்டிங் ஆர்டர் சொல்றீங்க மேம், இது நம்பர்ஸ்னா ஓகே. அப்போ நான் வேர்ட்ஸ் நான் நேத்தி எப்படி சொல்றது, முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் சொன்ன பாத்தீங்களா, லீனியர் சர்ச்ல எல்லாம் சொன்ன பாத்தீங்களா, கம்ப்யூட்டர்ன்ற வேர்ட் வச்சு COMPUTER அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அசெண்டிங் ஆர்டர்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் A to Z, டிசெண்டிங் ஆர்டர்னா Z to A, ABCD போச்சுன்னா அசெண்டிங் ஆர்டர், ZXYW போச்சுன்னா டிசெண்டிங் ஆர்டர். புரியுதா? ஃபார் எவ்ரி நெக்ஸ்ட் இப்போ இது ப்ரொசீஜர்ஸ் பாத்துடலாமா? ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்க படிச்சாலே புரிஞ்சுருமா? எதை சொல்றேன், ப்ரொசீஜர்ஸ்லாம் ஈஸி தான், நீங்க படிச்சீங்கனாலே புரிஞ்சுரும். நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். பிகாஸ் லைக் எப்படி சொல்றது, இதெல்லாம் ஃபுல்லாவே உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் நீங்க படிச்சது இதெல்லாம் வேலைக்கு ஆகும். நான் என்னதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த கண்டென்ட்ஸ்லாம் நீங்க கான்செப்ட் புரிஞ்சு உட்காந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இப்போ இதுதான் நம்மளோட லிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் போறோம், போகிட்டு இருக்கும் போது 13 ஓகே, 15 ஓகே, அப்புறம் 11 தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்டா தெரியுது. கரெக்டா? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டா 11 தான் தெரியுது. அப்ப 11 தூக்கி மேல போடணும். 11 மேல வந்ததுக்கு அப்புறம் மத்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே கீழே வந்துரும். புரியுதா உங்களுக்கு? 11 மேல போயிடுச்சுன்னா இது இங்க வந்துரும், ஒரு ஸ்வாப் ஆகுது, ஒரே ஒரு இன்டர்சேஞ்ச் ஆகுது. 11 இருக்கிற இடத்துல 13 வந்துச்சு, 13 இருக்கிற இடத்துல 11 வந்துச்சு. மறுபடியும் இப்ப 16 13 போகும்போது 16 இருக்கிற இடத்துல 13 போயிடுது, 13 இருக்கிற இடத்துல 16 போயிடுது. கரெக்டா? இப்ப மறுபடியும் நான் கீழே வரேன். கீழே வரும்போது 14 எனக்கு தெரியுது. 14 எனக்கு தெரியும் போது 16 இருக்கிற இடத்துல 14 போயிடுச்சு, 14 இருக்கிற இடத்துல 16 வந்துருச்சு. ஃப்ரண்ட்ல எதெல்லாம் வந்து லெஸரா தெரியுதோ அதெல்லாம் ஃப்ரண்ட்ல தள்ளி விடுறதுதான் செலக்ஷன் சார்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல தள்ளி விடணும். அசெண்டிங்கா இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் எது இருக்கோ அதை வந்து ஃப்ரண்ட்ல ஸ்வாப் பண்ணி விடுறது தான், ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணி விடுறது தான் அசெண்டிங் ஆர்டர், சாரி செலக்டிவ் இன்சர்ட். இப்போ நெக்ஸ்ட் என்னது, 18 16 இருக்கா, 18 16 விட 15 வந்து ஸ்மாலஸ்டா தெரியுது. அப்போ வந்து 15ம் 18ம் ஸ்வாப் அப் ஆகுது. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து 16 கரெக்டான பிளேஸ்லயே இருக்கு. சோ we got the sorted order. இங்க இருக்கு பாருங்க sorted order. சோ இப்படிதான் செலக்ஷன் சார்ட் ஒர்க் ஆகுது. ஒரு தடவை படிச்சு பாருங்க, ஈஸியான ஆன்சர் தான். பார்க்கதான் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க கான்செப்ட் இந்த வீடியோல நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்றத பார்த்து நீங்க அதை உட்காந்து ஒரு தடவை படிச்சு பார்த்தாலே புரியும். பிகாஸ் இந்த லெசன்ல இந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸ்க்கோ சர்ச் டெக்னிக்ஸ்க்கோ நீங்க உட்காந்து படிச்சாதான் புரியும். டு பி ஹானஸ்ட், நான் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் நீங்க உட்காந்து படிச்சாதான் புரியும். நெக்ஸ்ட் கம்ஸ் தி இன்சர்ஷன் சார்ட்.